ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமுக்கான வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபார் 90 அவுட் ஆஃப் 90 எடுக்கிறதுக்கு. ஸோ நான் சொல்கிற கொஷின்ஸை மட்டும் படிங்க. 90 அவுட் ஆஃப் 90 எடுப்பீங்க. இந்த 90 அவுட் ஆஃப் 90 எடுக்கிறதுல உங்களுக்கு மார்க் எதில் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் வேர்டு. ஸோ இந்த ஒன் வேர்ட்லேயுமே வந்து புக் பேக் படிச்சிங்க அப்படின்னாவே உங்களால் 12லேருந்து 13 கொஷின் வரைக்கும் அட்டன் பண்ண முடியும். பேலன்ஸ் 1 or 2 கொஷின்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக் இன்சைடு கேட்பாங்க. இந்த புக் இன்சைடு எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இது பாருங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாலினும் வலிமைன்னு இருக்குது. இந்த இதுலேருந்து நான் ஒரு புக் இன்சைடு கொஷின் எடுக்கணும் அப்படின்னா நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னா, குழந்தையாக இருந்தபோது இல்லாட்டி இது கூட வேணாம் பாருங்களேன். இப்போ நான் இதிலேருந்து ஒரு புக் இன்சைடு கொஷின் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து கொஷின் வந்து எடுப்பாங்க புக்கு இன்சைடு. இந்த இருக்குது, எழுத்து மொழியை காட்டிலும் பேச்சு மொழி டேஸ் மிக அருகில் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ உணர்ச்சிக்கு ஸோ அப்படி வந்து நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும். ஸோ இதை இங்கே எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். மொழி வழியாக ஒன்றை பெயரிட்டு அழைக்க தொடங்கியவுடன் அந்த பொருளின் மீது எனக்கு ஒரு டேஸ் வந்து விடுவதை உணர்கிறேன் அப்படின்னு கேட்டால் அதிகாரம் வந்து விடுவதை உணர்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து கொஷின் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் புக் இன்சைடு வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் புக் இன்சைடை பொறுத்தளவில் இந்த மாதிரி படிங்க. இல்லை அப்படின்னா எப்படி கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்கல்ல முக்கியமாக ஹைலைட் பண்ணி, ஸோ இதிலிருந்து ஏதாவது ஒன்று கேட்பாங்க பாருங்கள். வால்ட் விட்மன் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அமெரிக்காவை சேர்ந்தவர். ஸோ இது ஒரு புக் இன்சைட் கொஸ்டின் தான். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து புக் இன்சைட் கேட்பாங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி மற்ற கொஷின்ஸ் எல்லாமே நான் சொல்கிற கொஷின்ஸில் இருந்து தான் வரும். ஸோ அதை மட்டும் படித்தாலே போதும். ஸோ வாங்க என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். குருவினா ஃபஸ்ட்டு இயல் 1ல் பலவுள் தரிகை. நீங்கள் எல்லாமே பலவுள் தரிகை வந்து ஒன் வேர்டு நீங்கள் எல்லாமே புக் பேக் படிக்கணும். புக் இன்சைடு எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ குருவினா சிறுவினா நெடுவினா இப்போ வந்து நான் சொல்கிறேன் என்னென்ன இப்போ நீங்கள் படிக்கணும் அப்படின்னு. குருவினா பாருங்கள், பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கறியேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதோ பார்வையை குறிப்பிடுக. இதெல்லாம் நிறைய தடவை எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிறுவினாவை பொறுத்தளவில் சு வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நூல் ஒன்றின் முகவரியில் இடம்பெற்றுள்ளன நன்னூல் குறிப்பிடுவை எவற்றை, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. எண்ணுயிர் தமிழ்மொழி என் பேன், இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் இது நிறையா பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் எத்தனை, இதுவும் பார்த்துக்கோங்க. இந்த 4th கொஸ்டினை தவிர மீத 4மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து இந்த கொஸ்டின் இது 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெடுவினா இந்த யூனிட்லேருந்து கண்டிப்பாக ஒன்று வரும். ஸோ அதனால் எல்லாத்தையுமே பார்க்கணும். அதில் இது எக்ஸாமில் நிறையா தடவை கேட்டிருக்காங்க. நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் வாயிலாக அரியலாகும் செய்திகளை தொகுத்தெழுதுக. தமிழர் வாழ்வோடு புலம்பெயரும் நிகழ்வுகளோடு முத்துலிங்கத்தின் பாகுபாடு எவ்வாறு இணைக்கப்படுகிறது, 6ஆம் திணை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நீங்கள் இந்த 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ 3லேருந்து கண்டிப்பாக ஒரு நெடுவினா கண்டிப்பாக வரும். சம்டைம்ஸ் உங்களுக்கு செய்யுள்ளிருந்தும் வரலாம், துணைப்பாடத்திலிருந்தும் வரலாம். 2 நெடுவினா வரதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ அதனால் இந்த யூனிட்டை பொறுத்தவரை கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 2 பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் புக்கை வச்சு தான் சொல்கிறேன். ஏன்னா மற்ற நோட்ஸ் வச்சுனா, ஏன்னா எல்லாத்தையுமே புக்கு இருக்கும். ஸோ அதனால் புக்கை வச்சு சொன்னால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் டேரெக்டாக புக்கை வச்சு உங்கள்கிட்ட வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறேன். ஸோ அதனால் இதில் உள்ளதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இது இயல் 2 தானே? எஸ். இயல் 2ல் குருவினாவை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறு குறிப்பு வரைக ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரிப்பீட்டடாக கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மாநில மரம் என்ன, அதை பற்றி குறிப்பு எழுதுக. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் இதிலேருந்து கூட ஒரு புக் இன்சைடு கொஸ்டின் எடுக்கலாம். தமிழ்நாட்டின் மாநில மரம் என்ன டேஷ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம், பனை மரம். ஸோ அந்த மாதிரி ஸோ புக் இன்சைடு கொஸ்டின் எப்படி வேணாலும் எடுக்கலாம். ஸோ அதனால் அதுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். மற்றபடி 2 மார்க்கு 4 மார்க்கு 6 மார்க்கு நான் சொன்ன கொஸ்டின்ஸ் தான் வரும். அண்ட் 5 மார்க் ஆல்சோ. ஓகே. ஏதிரிய குருவிகள் எங்கோ போயின தொடரின் பொருள் யாது இம்பார்ட்டன்ட். வளருங்காவில் முகில் தொகை ஏறும், இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அலர்ந்து பகுபத உறுப்பிலக்கணம் கூறுக, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காற்றின் தீராத பக்கங்களில் எதனை எழுதி செல்வது, இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் இந்த கொஸ்டின். உறுப்பிலக்கணம் இதிலிருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இந்த வளருங்காவில், இந்த 4 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே.
சிறுவினாவை பொறுத்தளவில் வேதி கலப்பு இல்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா கருத்து எழுதுக. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ அடுத்தது வந்து காற்றில் ஆடும் அது ஓகே என்னென்னுங்க ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லிக்கிறேன். இது சலசவாயில் செங்கையில் பாயும் இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக. இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றபடி நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னா இந்த செகண்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. பட் அதர்வைஸ் திஸ் அண்ட் திஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நெடுவினா பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா திருமலை முருகன் பல்லு கூறும் வடகரை தென்கரை நாட்டு பாடல்கள் வழி இயற்கை வளங்களை விவரிக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. யானை டாக்டர் கதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் நிறைய தடவை கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த இயல் 1 minute. ஓகே, அடுத்த இயலில் குருவினா அப்படின்னு பார்க்கையில் கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது. நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டது. காவடி சிந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதில் 4மே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் அந்த 4th கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. தமிழர்கள் புகழ் பலி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து அந்த கோட்டை, இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இந்த யூனிட்டில் 4 சிறுவினாவே எல்லாமே மேக்ஸிமம் ஒரு லைன் ஆர் 2 லைனில் தான் ஆன்சர் இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையும் மேக்ஸிமம் பாருங்கள். பட் நான் இதெல்லாம் சொல்லிடுவேன். இந்த மாதிரி இதெல்லாம் கன்ஃபார்ம் இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப எக்ஸாமில் அதிகமாக கேட்ட கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நான் சொல்லிடுவேன். ஸோ டோன்ட் வரி. சிறுவினா பொறுத்தவரை மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டு விவரிக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழர் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து, அது முடிஞ்சால் பார்த்துக்கோங்க, இல்லாட்டி வேணாம். வேறு ஓகே, அவ்வளோதான். அப்போ ஓகே, இதில் வந்து எல்லாமே ஈஸி தான். பகுபத இருக்கிறவங்க எல்லாமே பார்த்துக்க. ஏன்னா 2 மார்க்கில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அண்ட் இதில் வந்து மலை அந்த தமிழ்நாட்டின் தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து, அது பார்த்துக்கோங்க. நெடுவினாவை பொறுத்தளவில் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் நெடுவினா இருக்குது. என்னென்னா வாடிவாசல் கதை வாயிலாக. இந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. வாடிவாசல் கதை கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கதை. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் காவடி சிந்து ஒரு வழிநடைப்பாடல். இது மேக்ஸிமம் கேட்டதில்லை. உங்களால் எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் டைம் இருந்தால் மட்டும் பாருங்கள், இல்லாட்டி வேணாம். ஸோ அடுத்த யூனிட்டு திருக்குறள் இருக்கோ. ஓகே, திருக்குறளை பொறுத்தவரை அணி 2 விதமாக கேட்பாங்க. ஒன்று அணி நேம் கொடுத்துருவாங்க, இல்லை குறளை கொடுத்து அணி கேட்பாங்க. ஸோ அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. திருக்குறள் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 1 minute. திருக்குறளை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா குருவினாவை பொறுத்தளவில் சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள். மருந்து எது, மருந்து மரமாக இருப்பவர் யார். இது நிறைய தடவை எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 2ம் போதும். சிறுவினாவை பொறுத்தளவில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா எல்லாமே அணிகள் தான் இதில் மேக்ஸிமம் சிறுவினா. ஸோ அதனால் அணிகள் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த 5th கொஸ்டின் தேவையில்லை. அடக்கமுடைமை, இதில் 2மே பார்த்துக்கோங்க. பட் இதில் அடக்கமுடைமை வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருக்குறள் நீங்கள் திருக்குறள் படிக்கலாட்டியும் பிரச்சனை இல்லை. திருக்குறள் உள்ள நெடுவினா. ஏன்னா நான் மற்ற யூனிட்டில் சொல்கிறேன் நெடுவினா, அதுலேருந்து கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ அடுத்தது உங்களுக்கு வந்து 4வது யூனிட். அடுத்த இயலில் பாருங்கள், ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். எக்ஸாமில் நிறையா தடவை கேட்டிருக்காங்க. உவமை உருவகம் அது கூட தேவையில்லை. கொழிஞ்சோறு புணர்ச்சி விதி பார்த்துக்கோங்க. இங்கே 50 ஆண்டு வேம்பு, அதுவும் நிறையா தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. குறிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அடுத்து சிறுவினாவை பொறுத்தளவில் சமணக்கல்வியும் பெண் கல்வியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சமணப்பள்ளியோரும் பெண் கல்வியும் இது எக்ஸாமில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது சிறுவினா. இதில் வந்து வேறு ஓகே, இதில் அது மட்டும்தான். ஸோ அதனால் அது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. நெடுவினா பொறுத்தளவில் பௌத்த கல்வி, சமணக்கல்வி, மரபுவழி கல்வி நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்துங்க. தலைவியின் இல்லற பாங்கு, இதுவும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. பாரதியின் இதழாளர் முகம், இதிலிருந்து 3ல் 1 அல்லது 2 கொஸ்டின் கண்டிப்பாக வரும். மேக்ஸிமம் இதிலிருந்து ஒரு கொஸ்டின். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு யூனிட் சொன்னேன். ஐ திங்க் ஃபஸ்ட் யூனிட்னு நினைக்கிறேன். அதுலேருந்து ஒன்று கண்டிப்பாக வரும். அண்ட் இந்த யூனிட்லேருந்து கண்டிப்பாக ஒரு நெடுவினா வரும். அது உரைநடையாக இருக்கலாம், செய்யுளாக இருக்கலாம், துணைப்பாடமாக இருக்கலாம். பட் கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு நெடுவினா வரும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது உங்களுக்கு நெக்ஸ்ட் யூனிட் 5th யூனிட்னு நினைக்கிறேன். திருக்குறள் வந்துருச்சா? 5th யூனிட் போயிடுச்சா? ஒரு நிமிஷம். எஸ், போயிடுச்சு.
அடுத்தது 5th யூனிட் பாருங்கள். குருவினா மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆனந்தரங்கரின் வரநிலை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. ஸ்டார் போடலைன்னு பார்க்காதீங்க, ஏன்னா அது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வேறு எதுவும் தேவையில்லை, அது ரெண்டு மட்டும் போதும். அடுத்து சிறுவினாவை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் பார்த்துக்கோங்க, இது ரெண்டு தான் கேட்பாங்க, இதை தாண்டி கேட்க மாட்டாங்க. நெடுவினாவை பொறுத்தளவில் மதீனா நகரம் பிம்பம் கதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஆனந்தரங்கர் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாம் வாழ்ந்த காலகட்டத்தில் நாகரிக புதையலாக நாட்குறிப்பை பயன்படுத்தியவர் ஆனந்தரங்கர். இது ரெண்டும் பாருங்கள். மதீனா நகரம் கேட்க வாய்ப்புள்ள, ஸோ ஓகே விட்டுருங்க. ஸோ அடுத்த யூனிட்டு அடுத்து திருக்குறள். திருக்குறளை பொறுத்தளவில் பார்த்திங்க அப்படின்னா எப்போதும் மருந்து தேவையில்லை, அது பார்த்துக்கோங்க. மருத்துவத்தின் பிரிவுகளாக குறள் கூறுவனை பார்த்துக்கோங்க. சிறுவினா இதையும் பார்த்துக்கோங்க, இதையும் பார்த்துக்கோங்க. மருந்து மருத்துவர் மருத்துவம் ஆகிய திருக்குறள் கூறுவன நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாக நீங்கள் கருதும் குறட்பாய் சிலவற்றை விலக்கி கட்டுரையாக்க பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் யூனிட்டு ஐ திங்க் 7th யூனிட்டா 6th யூனிட் நினைக்கிறேன். ஓகே, இந்திய கட்டடக்கலையின் 3 வகைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறையா தடவை கேட்டிருக்காங்க. அயர்ந்து எழுந்து பகுபத உறுப்பிலக்கணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள் கற்றலி கோவில்கள் கன்ஃபார்ம் கொஸ்டின், இதெல்லாம் கன்ஃபார்ம் எக்ஸாமில் கேட்கக்கூடியது. கலைச்சொல்லிற்கும் அகராதிற்கும் உள்ள வேறுபாடு, இது ரெண்டுலேருந்து மேக்ஸிமம் ஒன்று கேட்பாங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. சிங்கி பெற்ற பரிசு பொருட்கள், இதுவும் ஒரு கன்ஃபார்ம் கொஸ்டின் தான், இது பார்த்துக்குங்க. தமிழக பெண்கள் பாடிக்கொண்டே விளையாடும் போது இது சம்டைம்ஸ் கேட்டிருக்காங்க. பட் அதர் 3 கொஸ்டின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எக்ஸ்பெக்ட் திஸ். இது முடிஞ்சால் பாருங்கள், இல்லாட்டி வேணாம். கல்லும் கதை சொல்லும் கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு ரெடி வேணும், கண்டிப்பாக கம்பல்சரி. இது 2லேருந்து 1 கண்டிப்பாக 100% வரும், 200% வரும், இது 2லேருந்து 1. ஸோ அப்படி சம்டைம்ஸ் வந்து 2மே கூட கேட்கலாம். பட் இதுலேருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும், ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இயல் நாளைக்குள் திணிக்கும் மருந்து போல் என்னும் ஓமை ஜீவானந்தன் பேச்சு ஒப்பிற்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தனை அவை செந்துறை பாடான் பாட்டு துறை விளக்கம் தருக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவனை அவை சேரனாறு சில, அதுவும் இம்பார்ட்டன்ட் தான், பார்த்துக்கோங்க. பட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உயர்தமிழ் உயிரென்று போற்றும் இந்த இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. நெடுவினா இருக்குல்ல, அடுத்த பக்கம். ஓகே, பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காற்றில் கலந்த பேராசை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ரெண்டும் பார்த்துக்கோங்க நெடுவினால. அடுத்த யூனிட்டு குருவினா ஒழுக்கமும் பொறைய முனைப்போல் யாருக்குள்ள பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கற்றே நெட்பாய் கற்றாயா ரொம்ப ரொம்ப இது நாட்டுப்புறத்திலும் பட்டணத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எவற்றை குறிப்பிடுகிறார், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கற்றே என்பாய் கற்றாயா, அது பார்த்துக்கோங்க, அதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். தாமசிகம் என்றால் என்ன, முக்கியமான சிறுவினா. வாய்க்காலின் சிறப்புகளாக கூறுவன யாவை, இது ரெண்டும் பார்த்துக்கோங்க. நெடுவினா பொறுத்தளவில் நடராசன் தனிமொழி இம்பார்ட்டன்ட் தான். சிதறிய கடிதங்கள், நர்த்தகி நடராஜன் 3மே இம்பார்ட்டன்ட். அதில் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஓகே, அடுத்து அவ்வளோதானா? எஸ், அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் திஸ் வீடியோ. அண்ட் அந்த நிறைய பேருக்கு மார்க் போகிறது 1 வேர்டு 1, மேபி 1 or 2 கொஸ்டின் அதில் தான் போகுது, 1 மார்க் 2 மார்க்கு. அதர் தென் நிறைய பேருக்கு மார்க் போகிற ஒரு டாபிக் அந்த 7 into 2 40 மார்க்குக்கு ஒரு கொஷின்ஸ் இருக்கும். பகுபத உறுப்பிலக்கணம், மல்லிடம் மிகும் இடங்கள், மேகா இடங்கள், மயங்கொலி சொற்கள், புணர்ச்சி விதி. ஸோ இதுலேருந்து மார்க் போகுது. ஸோ இதுக்கு மட்டும் தனியாக ஒரு வீடியோ வேணுமானு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். அதர்வைஸ் நம்ம சொன்ன சிறுவினா குருவினா நெடுவினா மட்டும் படிச்சிங்கனாவே போதும். அண்ட் 1 வேர்டு எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு புக் இன்சைடு ப்ளஸ் நீங்கள் புக் பேக் ஒன்று நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா 14 மேக்ஸிமம் 13 கொஸ்டின் வரைக்கும் நல்லா அட்டன் பண்ண முடியும். ஸோ எவ்ரி ஒன் ட்ரை பண்ணுங்கள், எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் 90 out of 90 எடுக்க. பட் எல்லாருமே வந்து 85+ 90க்கு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ அது நடக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.